அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல சூப்பர் தகவல் சீரிஸ்ல 2வது வீடியோ பதிவு பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து பார்த்தோன்னா 2 யூனிக்கான தகவல், நீங்க தெரிஞ்சிக்கக்கூடிய தகவல் கண்டிப்பா பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த 2 விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் தகவல் மேல டிஸ்ப்ளேல ஒரு கொஸ்டின் தெரியுதுங்களா? என்ன கொஸ்டினு? எந்த போராட்டத்தை மழலையர் பள்ளியினுடைய மேடை போராட்டம் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா தண்டி யாத்திரை. தண்டி யாத்திரைன்னு என்ன அர்த்தம்? உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தான் பிரிட்டிஷ் பத்திரிகைக்காரர்கள் வந்து என்னவா கிண்டல் பண்ணியிருக்காங்க? மழலையர் பள்ளியினுடைய மேடை போராட்டம்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது பிரிட்டிஷ்காரங்களே வந்து பிரிட்டிஷ் அரசே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேலி கிண்டலா தான் பேசினாங்க. என்னத்த அது பெருசா வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட போகுது அப்படின்ட்டு. ஆனா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அது முன்னெடுத்து 78 தொண்டர்களுடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும் அந்த பாத யாத்திரை போகும்போது, நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய ஆதரவு பயங்கரமா வந்து ஹைப் ஏறிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க வந்து பயங்கரமா பரவி, எல்லா இடத்துலயுமே அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, முன்னெடுத்து வழிநடத்த செஞ்சாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் சக்தி பயங்கரமா வலுப்பெற்றுச்சு. இதனால வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா இது அப்டின்ட்டு. ஏன்னா பத்திரிகையில கூட வந்து பார்த்தீங்கன்னா, கேலி கிண்டல் தான் பண்ணாங்க. மழலையர் பள்ளியினுடைய மேடை போராட்டம். அதான் கிண்டல் கார்டன். அந்த சின்ன பசங்க வந்து விளையாடுற போராட்டம் அப்படிங்கிற மாரி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியா உருவாக்கிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். இதுல ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்டி யாத்திரையும் குடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் உப்பு சத்தியாகிரகம் குடுத்திருப்பாங்க. எப்படி வேணா குடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க தான் கரெக்ட்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். இல்ல சட்ட மறுப்பு இயக்கம் கூட சம்டைம்ஸ் வந்து குடுப்பாங்க. ஏன்னா, சட்ட மறுப்பு இயக்கத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த உப்பு சத்தியாகிரகங்கிறது. ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்தது இன்னொரு தகவல் தெரிஞ்சுக்கலாமா? மேல டிஸ்ப்ளேல கொஸ்டின் தெரியுது பாருங்க. 1930ல சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது சட்ட மறுப்பு இயக்கம்னா என்னது? உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா? ஸோ உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள வந்து என்ன பண்ணிருவாங்க? கைது பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இயக்கத்த யாரு தலைமை ஏற்று வழிநடத்தி செஞ்சாங்க? வழிநடத்தி கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாஸ் தியாப்ஜி. அப்பாஸ் தியாப்ஜி. ஓகேங்களா? சோ இத நோட் பண்ணீங்க. அது ஒரு யூனிக்கான தகவல். நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல். ஓகேங்களா? ஏன்னா, சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும் அந்த பாத யாத்திரை போனதுக்கு அப்புறம், காந்தியடிகள் அங்க உப்பு காய்ச்சிடுவார். காய்ச்சினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுவாங்க? கைது பண்ணிடுவாங்க. ஸோ கைது பண்ணதுக்கு அப்புறம் அந்த இயக்கத்த அதாவது உப்பு சத்தியாகிரக இயக்கத்த யாரு வழிநடத்தி கொண்டு போகணுங்கிறது முன்னாடி டிசைட் பண்ணிட்டாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாஸ் தியாப்ஜி. ஓகேங்களா? ஸோ இந்த 2 தகவலும் நோட் பண்ணி வச்சுங்க. புக்ல வந்து இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான தகவல். டிஎன்பிசில கேட்ட ஒரு தகவல். ஓகேங்களா? ஓகே. இந்த 2 தகவலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்வளோ பேருக்கு இது புதுசா தெரிஞ்சிருக்குங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். தேங்க் யூ.